அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். புனித மிகு மக்கா பள்ளி சாறை சாறையாக மக்கள் தவாஃப் செய்து கொண்டும் அங்கே தொழுது கொண்டும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டும் மக்கள் சாறை சாறையாக நிற்கிறார்கள். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி. அதையே பார்த்து கொண்டிருக்க மாட்டோமா என்று என்கின்ற அளவுக்கு நம்மளுடைய ஈமானுக்கு தீனி போடக்கூடிய ஒரு காட்சி. ஒரு காலம் இருந்தது, மக்காவையும் மதீனாவையும் நேரில் சென்று பார்த்தால் முடியும். அங்கே என்ன நடக்குது, அவங்க எப்படி தொழுகிறாங்க அப்படின்னு நேரில் போனவங்க பார்க்கலாம். அதிகபட்சமாக மக்காவினுடைய ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் வரும். இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினுடைய அந்த உச்சத்திற்கு பிறகு எல்லாம் லைவாக நேரலையிலே காணுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இமாம் தொலை வைப்பதிலிருந்து, இமாம் பள்ளியிலே நடந்து வருவதிலிருந்து, அவர் துவா செய்வதிலிருந்து, மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதிலிருந்து எல்லாம் லைவாக பார்க்குகின்ற ஒரு பாக்கியத்தை எல்லா தரப்பினரும் எல்லா மதத்தினரும் யார் வேண்டுமானாலும் பார்க்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொட வைக்கக்கூடிய இமாம் சின்ன வயசு தான். ஒரு துப்பாக்கி ஏந்திய படை வீரர்களோடு பாதுகாப்பாக வருவார். குர்ஆனுக்கு கிடைத்த கண்ணியம் அதுதான். சில வருஷத்துக்கு முன்னாடி வரை சாதாரண ஒரு சிறு பிள்ளையாக விளையாடி கொண்டிருந்தவர்களுக்கு குர்ஆன் கொடுத்த கண்ணியம் அந்த பள்ளியினுடைய இமாம். நிறைய இமாம் இருக்காங்க. அவங்க தொட வைக்கிறதுக்கு வரும் பொழுது அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு, ஆசை கொண்டு, நம்மளுடைய பிள்ளைகள் பலர்கள் பார்க்கலாம், கிரிக்கெட் வீரர்கள் மீது ஆர்வம், ஃபுட்பால் வீரர்கள் மீது ஆர்வம், அவங்களுடைய பேரை பொருத்தப்பட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிறது, இது அவர்களுடைய சுவை. இந்த குழந்தைகள் குர்ஆன் மீது கவரப்பட்டு பெற்றோர்கள் அப்படி வளர்த்திருக்கிறார்கள். குர்ஆன் மீது ஆசை கொண்டு அந்த இமாமின் மீது பிரியம் கொண்டு அந்த இமாம் போகும் பொழுது அந்த பாதுகாப்பு படை வீரர்களையும் மீறி போய் கை கொடுக்குற காட்சி. அந்த படை வீரர்கள் தடுப்பாங்க, இமாம் விட்டுருங்கன்னு சொல்லுவார். போய் அந்த சிறு பிள்ளைகள் கை கொடுக்குகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கு ரசனையாக இருக்கும். இதை சொல்லுவதின் ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் மீது அதீதமாக ஆர்வம் இல்லாமல் விளையாடுவாங்க, அதோடு சரி. வேறு துறையை சார்ந்தவர்கள் மீது ரொம்பவும் அதிகம் ஆர்வம் இல்லாமல் இந்த இமாம் குர்ஆனின் மீது அவர்கள் ஆர்வம் இருந்த காரணத்தினாலே அந்த இமாமை அவர்கள் மெக்கா ஸ்டார்களாக போட்டுகிறார்கள். அதற்காக வேண்டி அவங்க கை கொடுக்குறாங்க. இதில் ரெண்டு விஷயத்தை நாம் விளங்கலாம். அந்த பிள்ளைகள் குர்ஆன் மீது ஆர்வம் உள்ள பெற்றோர்களுக்கு பிறந்திருப்பார்கள். அப்படியே அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.